அவர்களுடைய கையில என்னைக்கும் நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாருல, அது அவர் கையிலேயே இருக்கட்டும். அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடு தான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். இது கேப்டனுடைய மோதிரம். இந்த நாள்ல அவருடைய அப்பா மோதிரத்தை அணிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார். அதனால கேப்டனின் மூத்த புதல்வர், கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். கேப்டன் மறைவிற்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்ட போது விஜயகாந்த் அவர்கள் அணிஞ்சிருந்த ஒரு மோதிரத்தை உடலோடு சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டதா அன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த மோதிரம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் பதவி ஏற்கும் போது தாய் ரொம்பவும் அன்போட விஜயகாந்த் அவர்கள் அணிஞ்சிருந்த ஒரு மோதிரத்தை போட்டு விட்டாங்க. தேமுதிக இளைஞரணி செயலாளரா விஜய பிரபாகரன் அவர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது அப்பாவின் அடையாளத்தோட பதவி ஏற்றுக்கொண்டது அங்க இருந்த பலரையுமே நெகிழ வச்சிருக்கு. இந்த தருணம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.